ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்பீட் கேஷ் லாகின் வீடியோ வந்து நம்ம வந்து பார்ப்போம். யூசர் லாகின். ஸோ அடுத்த பேஜ் வந்து நமக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதை நீங்கள் இன் டீட்டெயில் நீங்கள் படிச்சுட்டு அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சொல்லிவிடுங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த டோனர் டீட்டெயில்ஸ் நீங்கள் டச் பண்ணும்போது இந்த பேஜ் வரும். யாருக்கு நாம் பணத்தை அனுப்பணும் அப்படின்ற பேஜ் வந்து உங்களுக்கு காமிக்கும். அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணி நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு நான் வந்து 1000 rupees இப்போ நான் பே பண்ணுறேன், எனக்கு அப்ரூவ் கொடுத்துருங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பே பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் அப்படி இல்லை அவங்க ஃபோன் எடுக்கலை அப்படின்னா அவங்களுடைய ஃபோன்பே ஜிபே நம்பர் இங்கே இருக்குது, நீங்கள் சென்ட் பண்ணிவிடுங்க. சென்ட் பண்ணிவிட்டு இதில் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு அந்த டிரான்சாக்ஷன் ஐடி நம்பர், அதாவது ஃபோன் எடுக்காதவங்க அப்படின்னும்போது உங்களுடைய சைட்டில் இருந்து உங்கள் டீட்டெயிலை ஃபில் பண்ணிவிடுங்க. டிரான்சாக்ஷன் ஐடி நம்பர் அண்ட் சூஸ் ஃபைலில் போய்ட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அப்லோட் பண்ணிவிடுங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து அட்மின்லேருந்து அப்ரூவ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த டிரான்சாக்ஷன் டீட்டெயில் கரெக்டாக இருக்கணும். ஃபோன் எடுக்கலைன்றது நீங்கள் கவலை வேண்டாம், அவங்க எடுக்கும்போது அதுக்கப்புறம் நம்ம வந்து அப்ரூவ் வாங்கிக்கலாம். ஸோ இந்த டீட்டெயில் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து பேக், இப்போ இதை யார் சென்ட் பண்ணுறாங்களோ அதுக்கப்புறமா அந்த அவங்க அப்ரூவ் வாங்கினதுக்கு அப்புறமா தான் அடுத்த பேஜுக்கே நீங்கள் வந்து போக முடியும். ரொம்ப கேர்ஃபுல்லாக கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிங்க. இது ரொம்ப முக்கியம். அப்போ ரிஜிஸ்டர் பண்ணும்போதே நாம் சரியான நபரை ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த சிஸ்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்னு சொன்னது எல்லாமே இனிமேல் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள், எல்லாருமே பர்ஃபெக்டாக வந்து ஒரே ட்ராக்கில் போக முடியும். தேங்க்யூ. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேக் டு பேஜுக்கு அந்த க்ளோஸ் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் தான் வரும். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து டோனருக்கு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணுமோ நீங்கள் வந்து அது பண்ணிவிடுங்க. வாழ்க வளமுடன் நண்பர்களே. ஸ்பீட் கேஷில் ஐடி ரீபர்த் எப்படி ஆகும், அதோட க்ளோனிங் ஐடின்னு சொல்கிறோம் இல்லையா, 8 ஐடி உருவாகும்ன்ட்டு, அது எப்படியெல்லாம் உருவாகும் அப்படின்னு சொல்கிறதுக்கான விளக்கம் இது. நல்லா பார்த்துக்குங்க. அதாவது உங்களுடைய ஐடி என்னவோ அதே ஐடியில் எப்படி எங்கே ப்ளேஸ் ஆகும்ன்ட்டு பார்த்துக்குங்க. அதாவது வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இங்கே வந்துட்டு ரீபர்த் ஐடி வந்து எப்படி நாம் வந்து எடுத்து லாகின் பண்ணுறது அப்படின்னு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாருங்கள், இங்கே கீழே பாருங்கள் ஐடி ரீபர்த் அப்படின்ட்டு பாருங்கள். அது தட்டினீங்கன்னா பாருங்கள், உங்கள் முதல் ஐடி என்னவோ அதே தான், அதுக்கு ஐடிக்கு ஐடி நம்பர் போட்டு -1ன்னு வரும், அதுதான் ஐடி. அப்புறம் லாஸ்ட்டில் பாஸ்வேர்டு இருக்கும், அதை எடுத்து பாஸ்வேர்டு லாகின் பண்ணி பாஸ்வேர்டு பண்ணி போட்டிங்க அப்படின்னா நீங்கள் பணம் 1000 ரூபா அங்கே அனுப்புகிற மாதிரி இருக்கும். பாருங்கள், லாஸ்ட்டில் பச்சை கலர் இருக்குது, அதுதான் பாஸ்வேர்டு. அங்கே 1000 ரூபா டொனேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஐடி 2வது ஐடி ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதுதான் சிஸ்டம். அழகாக இந்த சிஸ்டம் முறையில் வேலை செய்யுங்க. பணம் உங்களை தேடி மழையாக கொட்டிக்கிட்டே இருக்கும். வாழ்க வளமுடன். இந்த நாள் இனிய நாளாகட்டும். நன்றி.